இடைக்கால பட்ஜெட் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். புதுச்சேரி வில்லியனூர் கோவில் முன்பு யாசகம் எடுப்பவர் கொலை, போலீசார் விசாரணை. சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற ஒப்பந்த ஆசிரியர்கள், போலீசார் ஆசிரியர்கள் இடையே தள்ளுமுள்ளு. நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் சட்டசபை முற்றுகை மற்றும் சிறை நிரப்பும் போராட்டம். புதுவை பள்ளி கல்வித்துறையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நியமன விதிகளை பின்பற்றி நியமிக்கப்பட்ட 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்க ஆசிரியர்கள் கடந்த 4 முதல் 6 ஆண்டுகளாக ஒப்பந்த ஆசிரியர்களாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தற்காலிக ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று வாக்குறுதி தந்தது. மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி புதுவை சட்டசபையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்க ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று உறுதிமொழி அளித்தார். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற கோரி பலகட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் பலகட்ட போராட்டங்களை இவர்கள் நடத்தி வந்தனர். ஆனால் இதுநாள் வரை பணி நிரந்தர ஆணை கிடைக்கப் பெறாததால் கடந்த 21/1/2026 புதன்கிழமை முதல் காத்திருப்பு போராட்டத்தை கல்வித்துறை வளாகத்தில் அனைத்து கௌரவ ஆசிரியர்களும் தொடங்கி தொடர்ச்சியாக 13 நாட்களாக கொட்டும் மழையும் பனியும் பொருள்படுத்தாமல் தொடர்ந்து நடத்தி வந்தனர். இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் 14ஆம் நாளான இன்று செவ்வாய்க்கிழமை 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் மாதா கோவிலில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை மற்றும் சிறைநிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தை புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் அவர்கள் தொடங்கி வைத்தார். கூட்டமைப்பின் தலைவர் பாலகுமார் மற்றும் சங்க பிரதிநிதிகள் வாழ்த்தி பேசினர். புதுச்சேரி வில்லியனூர் கோவில் முன்பு யாசகம் எடுப்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வாசலில் யாசகர் ஒருவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்து கோவில் நிர்வாகத்தினர் வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வில்லியனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த 5 ஆண்டுகளாக உயிரிழந்தவர் கோவில் வாசலில் யாசகம் எடுத்து வருகிறார் என தெரியவந்தது. விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து ஆலயம் முன்பு படுத்திருந்தாரா அல்லது யாரேனும் கொலை செய்தார்களா என போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை தொடங்கியுள்ளனர். கழக பொதுச் செயலாளரும் ஆற்றல் மிக்க தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் அவர்கள் முன்னிலையில் உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக ஊர்வலமாக புறப்பட்டு சுப்பையா சாலை, காந்தி வீதி, புசி வீதி வழியாக புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள கழகத்தினர் பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கும் படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில துணைத் தலைவர் ஆர். ராஜாராமன், மாநில கழக இணை செயலாளர் ஆர். வி. திருநாவுக்கரசு, புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில துணை செயலாளர்கள் எம். உமா என்ற கோவிந்தம்மாள், எம். நாகமணி, கிருஷ்ணமூர்த்தி, காந்தி, குமுதன், உழவர்கரை நகர செயலாளர் எஸ். சித்தானந்தம், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, முன்னாள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோவன், மாநில மீனவரணி செயலாளர் ஞானவேல், மாநில இலக்கிய அணி செயலாளர் கே. எம். ராமசாமி, மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் டி. செல்வம், மாநில கலைப்பிரிவு செயலாளர் செந்தில்குமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் பாலன், சிவராமராஜா, நாகலோகநாதன், ஜானிபாய், கல்பனா, ஜெயந்தி, தொகுதி கழக செயலாளர்கள் எம். பி. பாஸ்கர், ஆறுமுகம், துரை, சம்பத், ராஜா, கமல்தாஸ், கணேஷ், இருசப்பன், நடேசன், கிருஷ்ணன், வேலவன், முகமது யூசுப், கோபால், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கணேசன், துணைத் தலைவர்கள் பால்ராஜ், சத்தியமூர்த்தி, மாநில மகளிரணி தலைவர் தரணிதேவி, மாநில மகளிரணி பொருளாளர் செந்திலரசி, மாநில வர்த்தக அணி தலைவர் குணா, மாநில சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர்கள் மோகன்தாஸ், ரபீக், மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் சையது அகமது, மொய்தீன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை இணை செயலாளர் ராசு என்ற வரதன், மாநில கலைப்பிரிவு இணை செயலாளர் குமரன், கலைப்பிரிவு துணை செயலாளர் தயாளன், முன்னாள் தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன்,
தொகுதி கழக தலைவர்கள் சபரிநாதன், மூர்த்தி, ஆறுமுகம், கருணாநிதி, கண்ணன், சங்கர், சுரேஷ்குமார், சிவக்குமார், ரவி, சிவா, கிருஷ்ணன் மற்றும் அருண், இளங்கோ, முனியன் உள்பட கழகத்தினர் பலர் திரளாக கலந்து கொண்டனர். கொரோனா காலத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கொரோனா பாதுகாப்பு உடை அணிந்து குடியரசுத் தலைவர், பிரதமருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நேரடி தேர்வு நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் நிரந்தர பணி வழங்க கோரி கொரோனா பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டவர்களுக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கொரோனா பாதுகாப்பு கவசத்துடன் புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணியானது புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை தபால் நிலையத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களும் தனித்தனியாக கையொப்பமிட்ட கடிதங்களை குடியரசுத் தலைவர், பிரதமர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாள். ஜெகத்ரட்சகன் எம்பி அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று மரியாதை. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக இன்று காலை 9 மணிக்கு 1000க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் ஏஎஃப்டி திடலில் ஒன்று கூடி ஜெகத்ரட்சகன் எம்பி, மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆகியோர் தலைமையில் அமைதி ஊர்வலமாக சென்று ஓதியஞ்சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் எஸ்பி சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தாசரவணன், துணை அமைப்பாளர்கள் ஏகே குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், லோகையன், அருள்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், சக்திவேல், தங்கவேலு, வேலவன், சண்முகம், தர்மராஜன், இளம்பரிதி, பழனி, பிரபாகரன், செந்தில்குமார், மாறன், கோபாலகிருஷ்ணன், அமுதாகுமார், நர்கேஸ், செந்தில் என்கிற ரமேஷ், தொகுதி செயலாளர்கள் திராவிடமணி, சக்திவேல், சீதாராமன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சௌரிராஜன், மணிகண்டன், சக்திவேல், தியாகராஜன், சிவக்குமார், ஆறுமுகம், வடிவேல், மோகன், ரவிச்சந்திரன், சக்திவேல், ராஜாராமன், செல்வபார்த்திபன், இளஞ்செழிய பாண்டியன், கலிய கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், கலைவாணன், சத்தியவேலு, அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி எஸ்பி மணிமாறன், தோமுச அண்ணா அடைக்கலம் வழக்கறிஞர் அணி பரிமளம், மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த், தொண்டரணி வீரன் என்கிற வீரையன், விவசாய அணி குலசேகரன், வர்த்தகர் அணி ரமணன், இலக்கிய அணி சீனு மோகன்தாசு, மீனவர் அணி கோதண்டபாணி, ஆதி திராவிட நலக்குழு ஆறுமுகம், விவசாய தொழிலாளர் அணி தவமுருகன், தொழிலாளர் அணி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்கர் என்கிற சிவசங்கரன், பொறியாளர் அணி அருண்குமார், நரசிவாளர் அணி செந்தில் முருகன், விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மதிமாறன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலிது, மருத்துவர் அணி லூ ஆனந்த், ஆரோக்கியராஜ், தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன், சுற்றுச்சூழல் அணி முகிலன், ஐலக அணி ஷாஜகான், மகளிர் தொண்டர் அணி சுமதி மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை வகிப்பது என்பது குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முடிவு செய்வார் என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி, கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளின் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் மற்றும் திமுக அவைத்தலைவர் எஸ்பி சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகத்ரட்சகன் எம்பி, புதுச்சேரிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் கூட்டணி கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாகவும், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை வகிப்பது என்பது குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முடிவு செய்வார் என்றும், தொகுதி பங்கீடு குறித்தும் அவரே முடிவு செய்வார் என தெரிவித்தார். புதுச்சேரியில் குப்பை தொட்டியில் கிடந்த தங்க நகையை போலீசாரிடம் ஒப்படைத்த துப்புரவு பணியாளரின் நேர்மையை பாராட்டி போலீசார் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி தர்மாபுரி பகுதியைச் சேர்ந்தவர் ஜோதி, வயது 58. இவர் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தனியார் நிறுவனங்கள் மூலம் 21 ஆண்டுகளாக துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார். இவர் இன்று வழக்கம் போல இந்திராநகர் தொகுதி அமைதிநகர பகுதியில் சக ஊழியர்களுடன் துப்புரவு பணி மேற்கொண்டார். அப்பொழுது வீடு வீடாக சென்று குப்பைகளை பெற்று அதனை தனியாக கொட்டி மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து பைக்கில் ஏற்றியுள்ளார்.
அப்பொழுது குப்பைகளை தரம் பிரிக்கும் பொழுது திடீரென 1 பவுன் எடையுள்ள 2 கம்மல்கள் கிடைத்துள்ளது. இதனை எடுத்து பார்த்த ஜோதி தங்க நகைதான் என உறுதி செய்து அதை சூப்பர்வைசர் அருணாவிடம் தெரிவித்துள்ளார். இது குறித்து உடனடியாக காவல் நிலையத்தில் ஒப்படையுங்கள் என அறிவுறுத்தினார். அதன் பேரில் ஜோதி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடந்த விவரங்களை தெரிவித்து அந்த ஒரு ஜோடி தங்க கம்மலை ஒப்படைத்தனர். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் துப்புரவு பணியாளரின் நேர்மையை பாராட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பிறகு இந்த நகை எங்கு கிடைத்ததோ அந்த பகுதியில் விசாரித்து அந்த நகை உரிமையாளரிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்தார். தற்போது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் ஒரு துப்புரவு பணியாளர் கீழே கிடந்த நகையை எடுத்து நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வருகிற 12ஆம் தேதி கூடவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சபாநாயகர் செல்வம் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் 3வது முறையாக வருகிற 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடத்தில் கூடுகிறது. அன்றைய தினம் 2026 மற்றும் 2027 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் என கூறினார். மேலும் வரும் 16ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்கிறார், எத்தனை கோடிக்கான திட்டங்கள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி தான் அறிவிப்பார். இருப்பினும் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கான ஒப்புதல் அளிக்குமாறும் அதை தொடங்கி வைக்குமாறும் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் என்றார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் கல்குவாரி சம்பந்தமாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் மாநில தலைவர் சந்திரிகா, மாநில பொதுச் செயலாளர் கதிரவன், செயல் தலைவர் வஜ்ரவேலு ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சிவாயம் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கல்குவாரி செயல்பட்டு வருவதை அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தகவல் தெரிவிக்க செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர், புகைப்படைப்பாளர் ஜெபஸ்டின் ஆகியோர் சென்றபோது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களுடைய அடியாட்கள் பத்திரிகையாளர்களை சுமார் 1.5 மணி நேரம் அவர்களை சிறைப்பிடித்து துன்புறுத்தி அவர்கள் கேமரா மற்றும் ட்ரோன் கேமராக்களை உடைத்து சேதப்படுத்தி உயிருக்கு அச்சுறுத்தி ஏற்படுத்தும் விதமாக நடத்தினர். இந்நிலையில் தகவல் கிடைத்தவுடன் போலீசார் அங்கு சென்று கல்குவாரில் இருந்தவர்களை மீட்டு திருச்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களை தாக்கியவர்கள் மீது குண்டர் சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும், அதேபோல் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும், மேலும் தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை கண்டன கோஷங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து அவர்களின் தலைமையில் 20 இணையர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய 4ஆம் ஆண்டு சிறந்த அன்பின் இணையர் விருது வழங்கும் விழா 1/2/2026 அன்று மாலை புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து, கிருஷ்ணவேணி அம்மையப்பர் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அவர்களின் பொற்கரங்களால் விருதுகள் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் 20 தம்பதிகளுக்கு ஆக சிறந்த அன்பின் இணையர் என்கின்ற விருதுகள் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவன தலைவர் ராஜா, முனைவர் ரேகா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து நோக்கப்புரை ஆற்றினார்கள். முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் சார்ஜன்ட் மோகன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். புதுவை அருங்காட்சியகம் நிறுவனர் அறிவன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். முதியோர் இல்லம் நிறுவனர் கலைவாணி, இயற்கை ஆர்வலர் ஹேமலதா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார்கள். தட்சஷீலா பல்கலைக்கழகம் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி வரவேற்புரை வழங்கினார். நெம்மேலி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தேவி நிகழ்ச்சி நெறியாள்கள் செய்தார். முதுகலை தமிழ் மாணவி ராஜேஸ்வரி நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பெருந்திரளாக விருதாளர்கள், பெரியோர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் சட்டசபை முற்றுகை மற்றும் சிறைநிரப்பும் போராட்டம். புதுவை பள்ளி கல்வித்துறையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நியமன விதிகளை பின்பற்றி நியமிக்கப்பட்ட 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்க ஆசிரியர்கள் கடந்த 4 முதல் 6 ஆண்டுகளாக ஒப்பந்த ஆசிரியர்களாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தற்காலிக ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று வாக்குறுதி தந்தது. மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி புதுவை சட்டசபையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும்
பாலசேவிக்கு ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று உறுதிமொழி அளித்தார். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற கோரி பலகட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் பலகட்ட போராட்டங்களை இவர்கள் நடத்தி வந்தனர். ஆனால் இதுநாள் வரை பணி நிரந்தர ஆணை கிடைக்கப் பெறாததால் கடந்த 21/1/2026 புதன்கிழமை முதல் காத்திருப்பு போராட்டத்தை கல்வித்துறை வளாகத்தில் அனைத்து கௌரவ ஆசிரியர்களும் தொடங்கி தொடர்ச்சியாக 13 நாட்களாக கொட்டும் மழையும் பனியும் பொருள்படுத்தாமல் தொடர்ந்து நடத்தி வந்தனர். இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் 14ஆம் நாளான இன்று செவ்வாய்க்கிழமை 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் மாதா கோவிலில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை மற்றும் சிறைநிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தை புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் அவர்கள் தொடங்கி வைத்தார். கூட்டமைப்பின் தலைவர் பாலகுமார் மற்றும் சங்க பிரதிநிதிகள் வாழ்த்தி பேசினர். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு இலவசமாக தேநீர் வழங்கி கொண்டாட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பல்வேறு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக கொடிகள் ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். அந்த வகையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் செயற்குழு உறுப்பினர் கபாலி ஏற்பாட்டின் பேரில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தேநீர் விருந்துடன் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன்படி கோட்டக்குப்பம் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள டீ கடையில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக தேநீர் வழங்கி தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டாடினார். சாலையில் சென்ற பொதுமக்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேநீர் இலவசமாக வழங்கப்பட்டது.